ஒரே நேரத்தில் 13 அரசு ஊழியர்களின் வீடுகளில் நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. அடுத்தடுத்த வீடுகளை குறிவைத்து நேக்காக கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய 3 பேர். வடமாநிலத்தை சேர்ந்த 3 பேரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். தற்போது கொள்ளையர்கள் மீது பாய்ந்துள்ள குண்டர் சட்டம். கடந்த மாதம் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கோவை கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள சிலர் வீட்டை திறந்ததும் ஷாக் ஆகியிருக்காங்க. காரணம், பீரோவுல உள்ள லாக்கரை உடைச்சி நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஏ பிளாக்ல 3 வீடு, சி பிளாக்ல 10 வீடுகள்னு மொத்தம் 13 வீடுகள்ல 56 சவரன் நகை, 3 லட்சம் ரொக்கம், வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனதுனால அந்த வீட்டுல உள்ளவங்க ஒன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புல மொத்தம் 1848 வீடுகள் இருக்கு. அதுல பல பேரு காலையில வேலைக்கு போனா நைட்டு தூங்க தான் வீட்டுக்கே வருவாங்க. அதனால பெரும்பாலான வீடுகள்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பூட்டி கிடக்கிற வீடுகளை குறி வச்சுதான் நகையும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கின போலீசார் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல 3 பேரு ஆட்டோவில் வந்து இறங்குறதும், அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சிட்டு சாதாரண குடியிருப்பு வாசி மாதிரி அலட்டிக்காம நடந்து போற காட்சியும் பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அந்த 3 பேரோட போட்டோக்களையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு அனுப்பி தேடி இருக்காங்க. அப்போ குனியமுத்தூர் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுல அந்த 3 பேருமே இருக்கிறதா தகவல் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து அங்க போன போலீசார் உத்தரப்பிரதேச மாநிலம் மஜித்புரா பகுதியைச் சேர்ந்த ஆசிக், இர்ஃபான், கல்லு 3 பேரையும் சுத்தி வளைச்சிருக்காங்க. ஆனா அந்த 3 பேரும் தலைமை காவலர் பார்த்திபனை அரிவாளால வெட்டிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. அப்போ துப்பாக்கியால சுட்டு 3 பேரையும் பிடிச்சிருக்காங்க போலீசார். அதுக்கப்புறம் கோவை அரசு மருத்துவமனையில 3 பேரும் சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல ஆசிக் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் மத்த 2 பேரையும் சிகிச்சை முடிஞ்சதும் போலீசார் சிறையில அடைச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில அந்த 2 பேர் மேலையும் குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு.